ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நானும் என் சின்ன பொண்ணும் பார்க்கு கிளம்பிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சாங் கேட்டுகிட்டே இருக்குது. என்னடா அது தமிழ் சாங் கேட்குது, அதுவும் நம்ம மலேசியா நேஷ்னல் ஸ்டேடியத்துலேருந்து வருதுன்னு கேட்டு பார்க்கலான்னு போனோம். இந்த ஸ்டேடியம் எங்கே இல்லை, நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்தோம். நிறைய பேர் உள்ளே போக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, யாருக்கும் கிடக்கல. பட் லக்கிலி எனக்கும் என் பெரிய பொண்ணுக்கும் உள்ளே போக சான்ஸ் கிடச்சிருங்க. உள்ளே போனால் ஜீவியும் சைந்தவி அவங்க ட்ரூப் வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த வாரம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது போல இருக்குது அந்த நேஷ்னல் ஆர்டிஸ்ட் ஸ்டேடியத்தில். அதனால் அவங்க ரிஹர்சல் பண்ணியிருந்தாங்க. நம்ம உள்ளே போகும்போது செம வைபாக இருந்ததுங்க. காஸ்ட்யூம் இல்லாமல் சாங்கு, அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள், ஜீவி என்னம்மா பர்ஃபார்மன்ஸ், என்ன வாய்ஸ், அதுவும் இவ்வளோ க்ளோஸாக அவர் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட வைப்பை முடிச்சுட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டார். கீபோர்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக போயிட்டார். அதுக்குள்ளே அடுத்தது எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிது. பார்த்தீங்கன்னா யாரும் ஒன்றும் இல்லை, சைந்தவியும் இருந்தாங்க அவங்க டாட்டரோட. ஸோ அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க என் பொண்ணு கூட ரொம்ப ஸ்வீட்டாக பேசியிருந்தாங்க. என் பொண்ணு அவங்களோட சேர்ந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு போனார்ல நம்ம ஜீவி, அவர் பொண்ணு தூங்குறத பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு அவர் பர்ஃபார்மன்ஸுக்காக பண்ணாரா இல்லை அவங்க பேபி தூங்க வைக்கிறதுக்காக இந்த பாட்டு பண்ணாரா தெரியல. பட் ரொம்ப கிளாஸாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் நேரம் அந்த பாட்டையும் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோங்க. முடிஞ்சால் நாளைக்கு அவரோட ஷோவை நேரில் போய் மறுபடியும் பார்க்கலான்னு இருக்கோம். பட் அதுவும் டிபெண்ட்ஸ் அந்த க்ரௌடு ரொம்ப இருக்கும். யூஸ்வலாக வந்து நம்ம தமிழ் சாங்ஸ் எங்கே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் கூட்டம் நிறைய இருக்கும். பட் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்ப்போமே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இதே ஹாப்பியாக நாங்கள் செம்ம ஹாப்பியாக இருந்தோம். நீங்களும் செம்ம ஹாப்பியாக இந்த ப்ரோக்ராமும் பாருங்கள்.